நவாஸ் சார், நவாப்னு சொல்லிட்டேன். தமிழ் வார்த்தை படிக்க நவாபாவே ஒரு வருத்தம் இப்போ என்ன பண்ண. அதனால ஒரு தம்பி குழந்தையாக எல்லாரும் வந்து தாலாட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. ஆனா பாசில் வந்து கீபோர்டு கேட்டு தான் வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இந்த தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குனருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, வெற்றி பெற்றவர்கள் பின்னாடி மட்டும் ஓடாம வெற்றி பெறுபவர்களையும் தேர்ந்தெடுத்து எப்படி அன்று ஆபாவானன் அவர்கள் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டிருந்தார்களோ அதுபோல நமக்கு மரியாதைக்குரிய ராம்ஜியுடைய அறிமுக படத்திலையும் நான் வந்து பார்வையாளராக இருந்தேன். மீண்டும் திரும்ப வரக்கூடிய அந்த ராம்கி அவர்களை மனசார வாழ்த்தி ஒரு நல்ல மென்மையும் உண்மையும் தன்மையும் இனிமையும் உள்ள ஒரு இசையமைப்பாளர் பாசில் அவர்கள் வருவார்கள். நான் எழுதின பாடத்தினுடைய அந்த பல்லவி எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. ஆனால் வயிறு வீங்கி வைரம் சுமந்தவங்க நான் ஒரு வழி மட்டும் எனக்கு எழுதியிருக்கேன். ரொம்ப ஒப்பற்ற கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க. தம்பி மகன் தாக்கி, நான் மஞ்சள் மிகப்பெரிய கவிஞர் மிகுதி, நாமத்துக்குமார் போன்றவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதனால பத்மராஜன் அவர்களுடைய இயல்பு எளிமையும் அவருக்கும் மற்றும் இந்த குழுவினர் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டியது. மகளிர் அணியில சிறப்பு செய்வதற்காக அவர் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள், இந்த இடத்துல கேசர் வெளியிடக்கூடிய இந்த வித்தியாசமான பார்வைகள் இவங்களை வெற்றியுடைய தடத்தில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப கண்ணதாசனை தவிர யாரும் கவிஞராக ஒத்துக்காதவே ஒருத்தர் சினிமா உலகத்தில் இருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தாலும் சிவாஜியை தவிர யாரும் நடிகராக ஒத்துக்காத ஒழுங்கி நிகழ்ந்த அவர்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த பையன்கிட்ட ரொம்ப விஷயம் இருக்கு, இவர் ரொம்ப இசையமைப்பாளராக பெருசா வருவார்னு சொன்னாரு. அந்த செய்தியை இந்த மன்றத்தில் பதிவு செய்து வார்த்தைகளையும் நன்றிகளும் வணக்கங்கள் பரப்போம்.